பொது அறிவு பகுதி 1 அறிவியல் ஒலிப்புத்தகம் அத்தியாயம் 1 இயற்பியல் பாடம் 1 அண்டம் அறிமுகம் வானியல் கருவிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கருதினர். இதற்கு புவிமைய மாதிரி என்று பெயர். கிரேக்க வானியலாளர் தாலமி 2ஆம் நூற்றாண்டு மற்றும் இந்திய வானியலாளர் ஆரியபட்டர் 2ஆம் நூற்றாண்டு உள்ளிட்ட அக்காலத்திலிருந்த பல வானியலாளர்களும் இந்த மாதிரியை நம்பினர். பின்னர் போலந்து நாட்டைச் சேர்ந்த வானியலாளர் நிகோல்ஸ் கோபர்னிகஸ் என்பார் விண்வெளியை கூர்ந்து நோக்கி சூரியமைய மாதிரியை வெளியிட்டார். இதன்படி சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. 1608 நெதர்லாந்தில் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டபின் வானியலில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. இப்படத்தில் அண்டத்தின் கட்டுறுப்புகள், கெவ்லரின் இயக்க விதிகள், செயற்கைக்கோள்களின் சுற்றுக்காலம் மற்றும் பன்னாட்டு விண்வெளி மையம் ஆகியவற்றைப் பற்றி காண்போம். பிரபஞ்சம் கற்பனைக்கிட்டாத அளவு பெரியது. பிரபஞ்சம் என்பது பொதுவாக உள்ளது அல்லது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் என வரையறுக்கப்படுகிறது. முழு பிரபஞ்சத்தின் மொத்த அளவு இன்னும் அறியப்படவில்லை என்றாலும் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும். இந்த பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் ஆற்றலும் உள்ளன. அது வியப்பூட்டும் ஓர் உலகமாகும். நமது சூரிய மண்டலத்தின் வசிப்பிடம் பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகளை அறிய இந்த அதிசய உலகத்திற்கு நாம் செல்வோம். பிரபஞ்சத்தின் தோற்றம். உமது பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 716 பிரிவுகள் இருக்கும். அதேபோல் 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என பல வகுப்புகள் இருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பள்ளியை உருவாக்குகின்றன. அதேபோல் நமது சூரியனும் பல கிரகங்களைக் கொண்ட ஒரு நட்சத்திரமாகும். இதுபோல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது விண்மீன் திரள் என்றழைக்கப்படுகிறது. நமது விண்மீன் திரளின் பெயர் பால்வழித்திரள் ஆகும். பால்வழித்திரள் போலவே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளன. இவையெல்லாம் எவ்வாறு தோன்றின? அவை எப்பொழுதும் அங்கேயே இருந்திருக்கின்றனவா? அல்லது அவற்றிற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறதா? மற்ற விண்மீன் திரள்களை நாம் உற்று நோக்கிய போது ஒரு வித்தியாசமான நிகழ்வை நாம் கண்டோம். எல்லா விண்மீன் திரள்களும் நம்மிடமிருந்து விலகிச் செல்வது போலவே தோன்றின. மேலும் தொலைவில் உள்ளவை விரைவாக நகர்வது போலத் தோன்றுகின்றன. பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி ஆராயும் நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கடந்த காலத்தின் ஒரு கட்டத்தில் இவை எல்லாமே ஒரு புள்ளியாகவே இருந்தன எனவும் பின்னர் விரிவடையத் தொடங்கின எனவும் கருதுகின்றனர். இவ்வாறு ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடையத் தொடங்கிய நிகழ்வு பெருவெடிப்பு என அழைக்கப்படுகிறது. இதுவே நாம் இன்று காணும் நமது பிரபஞ்சத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத் தோற்றத்தை குறித்து கூறும் கோட்பாடுகளில் எல்லாமே இந்த பெருவெடிப்பு கோட்பாடுதான் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாக உள்ளது. இந்த கோட்பாட்டின்படி விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வெளிப்பட்டன. அந்த நேரத்தில் முழு பிரபஞ்சமும் குண்டுசு தலையை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறியதாக உள்ள ஒரு குமிழியினுள் இருந்தது. அது நாம் கற்பனை செய்யக்கூடிய எதையும் விட சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. அது திடீரென்று விரிவடைந்தது. தற்போதைய பிரபஞ்சம் வெளிப்பட்டது நேரம், வெளி மற்றும் பருப்பொருள்கள் அனைத்தும் இந்த பெருவெடிப்பிலிருந்துதான் தொடங்கின. ஒரு நொடியின் ஒரு பகுதி நேரத்திற்குள் சிறிய ஓர் அணுவை விடச் சிறிய அளவிலிருந்து விண்மீன் திரளை விட பெரிய அளவாக வளர்ந்தது. அது ஓர் அற்புதமான விகிதத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்றும் அது விரிவடைகிறது. அடுத்த 3 நிமிடங்களில் வெப்பநிலை 1 பில்லியன் டிகிரி செல்சியஸ் குறைந்துவிட்டது. 300,000 ஆண்டுகளுக்குப் பிறகு யுனிவர்ஸ் 3000 டிகிரிக்கு குளிர்ச்சியடைந்தது. அணு உட்கருக்கள் இறுதியில் அணுக்களை உருவாக்க எலக்ட்ரான்களை கவர்ந்தன. பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன கூட்டமாகவே இருந்தது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களின் பெரும் கூட்டங்கள் படிப்படியாக 2 அடர்த்தியான இடங்களுக்கு இழுக்கப்பட்டன. முதல் விண்மீன் திரள்கள், இன்று காணப்படும் நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாம் இவ்வாறு தான் உருவாகின. பிரபஞ்சத்தின் முதல் 3,000,000 ஆண்டுகளில் நடந்தது எதையும் நாம் பார்க்க முடியாது.
அணுத்துகள்கள் குறித்த அறிவிலிருந்தும் மற்றும் கணினி மாதிரிகளின் வாயிலாகவும் விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். பிக் பேங்கின் ஒரே நேரடி ஆதாரம் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி என்று அழைக்கப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மங்கலான பிரகாசம் ஆகும். மில்லியன் ஆண்டுகள் கடந்த பிறகு அடர்த்தியான பகுதிகள் அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் பொருள்களை இழுத்தன. இறுதியாக பிக் பேங்கிற்கு சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கு ஏற்றாற்போல வாயுவானது சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. புதிய நட்சத்திரங்கள் இன்றைய பிரபஞ்சத்தில் உருவாவதை விட 10 மடங்கு அதிகமான விகிதத்தில் பிறந்தன. நட்சத்திரங்களின் பெரிய திரளானது விரைவில் முதல் விண்மீன் திரள் ஆகஸ்ட் மாறியது. விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாகக் கொண்டு தொலைநோக்கிகள் தற்போது பிக் பாங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. நமது பால்வழி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. அண்டத்தின் கட்டுறுப்புகள் கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள் களே அண்டத்தின் அடிப்படை கூறுகளாகும். புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய அமைப்பே அண்டம் ஆகும். இதில் பருப்பொருள்கள், ஆற்றல் மற்றும் காலம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும். இந்த அண்டம் எவ்வளவு பெரியது என்று எவருக்குமே தெரியாது. அது எல்லையற்றதாக இருக்கலாம். தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அண்டத்தின் அளவை அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர். இதற்கு பார்க்கக்கூடிய அண்டம் என்று பெயர். இந்த பார்க்கக்கூடிய அண்டம் 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது. 1 ஒளி ஆண்டு 9.4607 கிமி. ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி செல்லும் தொலைவு. அண்டத்தைப் பற்றி ஆர்வத்தை தூண்டக்கூடியது என்னவென்றால் அது தற்போது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதே. அண்டமானது மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே வருகின்றது. அது மட்டுமல்ல, அண்டத்தின் எல்லை மிக வேகமாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அண்டத்தின் பெரும்பகுதி வெற்றிடமாகவே உள்ளது. அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்போதுள்ள அண்டத்தில் வெறும் 4% மட்டுமே வரும். அண்டத்தின் பெரும்பகுதி இருண்ட பொருள் டார்க் மேட்டர் மற்றும் இருண்ட ஆற்றலாகவே டார்க் எனர்ஜி உள்ளது. அண்டத்தின் வயது, வாழ்நாள் ஒரு மாபெரும் வெடிப்பிலிருந்துதான் அண்டம் தோன்றியது என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இக்கொள்கையின்படி அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் அதிக அடர்த்தி கொண்ட ஓர் பருப்பொருளில் செறிந்திருந்தன. ஏறத்தாழ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்களின் வடிவில் அனைத்து பொருள்களும் அனைத்து திசைகளிலும் வெடித்துச் சிதறின. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவற்றால் ஆனவை. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், நம் உடலில் உள்ள கார்பன், கால்சியம் மற்றும் இரும்பு, கணினிச் சில்லுகளில் சிப்ஸ் பயன்படும் சிலிக்கான் உள்ளிட்ட ஏனைய தனிமங்கள் அனைத்துமே விண்மீன்களின் உள்ளடக்கத்தில் உள்ளன. விண்மீன்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஈர்ப்பு விசைதான் இத்தனிமங்கள் அனைத்தையும் அவற்றினுள்ளே ஈர்த்து வைத்துள்ளது. இந்த விண்மீன்கள் வெடித்துச் சிதறும் போது அவற்றினுள்ளே இருக்கும் தனிமங்கள் வெளியிடப்படுகின்றன. தொலைநோக்கியின் வருகை ஹான்ஸ் லிப்பர்ஷி என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆயினும் கலிலியோதான் முதன்முறையாக வானத்தை ஆய்வு செய்வதற்கு அதனை பயன்படுத்தினார். கண்ணுக்குத் தெரியாத பிரபஞ்சத்தினை தொலைநோக்கியால் பார்க்க முடிந்தது. இன்றைய விளையாட்டுத் தொலைநோக்கி போன்ற அவரது எளிய தொலைநோக்கி மூலம் நிலவின் மலைகளையும், கலிலியோ வெற்று கண்ணுக்குப் புலப்படாத சிறிய மங்கலான நட்சத்திரங்களையும், சூரியன் முகத்தில் சூரிய புள்ளிகளையும் கண்டறிந்தார். பால்வழித்திரள் என்பது வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை அவர் நிரூபித்தார். வியாழனைச் சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதனையும் சனி கிரகத்தினைச் சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டறிந்தார். அவர் தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த மிக முக்கியமான கணிப்பு வெள்ளி குறித்தது ஆகும். போலந்து நாட்டு வானியலாளரான நிக்கோல்ஸ் கோப்பர்னிக்கஸின் சூரிய மையக் கொள்கையான சூரியனும் நட்சத்திரங்களும் பிற கோள்களும் பூமியைச் சுற்றவில்லை, ஆனால்
பூமி மற்றும் பிற கோள்கள் சூரியனைச் சுற்றி வருகின்றன என்ற கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ள இக்கண்டுபிடிப்பு அவருக்கு உதவியது. விண்மீன் திரள்கள். பெருவெடிப்பு நிகழ்ந்தவுடனேயே ஈர்ப்பு விசையினால் வாயுமேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்களின் கட்டுறுப்புகளை உருவாக்கின. விண்மீன் திரள் என்பது வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திரண்டதொரு அமைப்பு ஆகும். இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 பில்லியன் 1011 விண்மீன் திரள்கள் உள்ளன என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். விண்மீன் திரள்கள் அனைத்தும் பல வடிவங்களில் உள்ளன. அவற்றின் வடிவத்தைப் பொறுத்து அவை சுருள் திரள், நீள்வட்டத் திரள் மற்றும் வடிவமற்ற திரள் என வகைப்படுத்தப்படுகின்றன. விண்மீன் திரள்கள் தனியாகவோ இரட்டையாகவோ தொகுதியாகவோ கிளஸ்டர், பெருந்தொகுதியாகவோ சூப்பர் கிளஸ்டர் காணப்படுகின்றன. தொகுதியாக உள்ள திரள்கள் ஒன்றோடொன்று செயல்வினை புரிவதுடன் சில வேளைகளில் இணையவும் செய்கின்றன. சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வழி வீதி விண்மீன் திரளில் உள்ளன. பால்வழி வீதியைத் தவிர பல விண்மீன் திரள்கள் உள்ளன. நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் அண்டிரோமீடா விண்மீன் திரள். பால்வழி வீதி விண்மீன் திரள் சுருள் வடிவைக் கொண்டது. வானில் ஒரு பால்வண்ணப் பட்டை போன்று காணப்படுவதால் அது பால்வழி வீதி எனப் பெயர் பெற்றது. அதில் சுமார் 1.00 பில்லியன் விண்மீன்கள் உள்ளன. மேலும் அதன் விட்டம் லட்சம் ஒளி ஆண்டுகள் ஆகும். அதன் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் நம் சூரிய மண்டலம் உள்ளது. பூமி சூரியனைச் சுற்றி வருவதைப் போல நமது விண்மீன் திரளின் மையத்தைச் சுற்றி வர சூரியன் 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. விண்மீன் திரள்களின் வகைகள். சுழல்திரள், நீள்வட்டம், தட்டைச் சுழல் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம் போன்ற பல்வேறு வகையான விண்மீன் திரள்கள் உள்ளன. சுருள் விண்மீன் திரள்கள். சுருள் விண்மீன் திரள்கள் என்பவை நட்சத்திரங்கள், வாயு மற்றும் தூசி ஆகியவற்றைக் கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டு ஆகும். இதன் மத்தியில் நட்சத்திரச் செறிவு காணப்படும். இவை பெரும்பாலும் விண்மீன்களின் மிகவும் மங்கலான ஒளிவட்டத்தால் சூழப்பட்டுள்ளன. நடுவிலிருந்து முனைவரை சுருண்ட சக்கரம் போன்ற அமைப்பு கொண்டதால் இவை சுருள் விண்மீன் திரள்கள் எனப் பெயரிடப்பட்டுள்ளன. சுருள் கரங்கள் புதிய நட்சத்திர கூட்டத்திரள்கள் ஆகும். மேலும் அவை புதிய சூடான பல நட்சத்திரங்களின் தொகுப்பாகியால் சுற்றுப்புறத்தை விட ஒளி மிகுந்து காணப்படுகின்றன. நீள்வட்ட விண்மீன் திரள்கள். ஒரு நீள்வட்ட விண்மீன் திரள் என்பது ஏறத்தாழ நீள்வட்ட வடிவம் மற்றும் ஒரு மென்மையான உருவம் உடைய வகை விண்மீன் திரள் ஆகும். சுழல் விண்மீன் திரள்கள் போல் அல்லாமல் நீள்வட்ட விண்மீன் திரள்கள் 3 பரிமாணங்களைக் கொண்ட கட்டமைப்பற்ற மையத்தில் சீரற்ற சுற்றுப்பாதையில் உள்ள விண்மீன்களைக் கொண்டுள்ளன. இவை சுழல் விண்மீன் திரள்களில் காணப்படுவதை விட அதிக வயதுடைய விண்மீன்களை உள்ளடக்கியவையாகும். அதிக எண்ணிக்கையிலான கோள் கொத்துக்களால் நீள்வட்ட விண்மீன்கள் சூழப்பட்டுள்ளன. ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். சுழல் மற்றும் நீள்வட்ட விண்மீன் திரள்களைப் போன்ற ஒழுங்கான வேறுபட்ட அமைப்பினை ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் பெற்றிருப்பதில்லை. பார்வைக்கு ஒழுங்கற்றதாகவும் மையப்பகுதி தடித்தோ அல்லது சுருண்டோ காணப்படுவதில்லை. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் 1/4 இந்த வகையானவையாகவே காணப்படுகின்றன. சில ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஒரு காலத்தில் சுழல் அல்லது நீள்வட்ட விண்மீன் திரள்களாக இருந்ததாகவும், ஆனால் ஒரு சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியால் இவை உருமாற்றப்பட்டிருக்கும் எனவும் வானியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஏராளமான வாயு மற்றும் தூசி ஆகியவற்றைக் கொண்டிருக்கும். பால்வழித்திரள். பால்வழித்திரள் என்பது நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் ஆகும். பால்வழித்திரளின் விட்டம் லட்சம் ஒளி ஆண்டுகள் ஆகும். பால்வழித்திரளில் சூரியனைக் காட்டிலும் சிறியவையான நட்சத்திரங்களையும் சூரியனை விடவும் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான அளவுடைய வேறு பல நட்சத்திரங்களையும் கொண்டுள்ளன. இதில் ஏராளமான விண்மீன் மண்டலங்கள், தூசி மேகங்கள், இறந்த நட்சத்திரங்கள், புதிதாகப் பிறந்த நட்சத்திரங்கள் ஆகியவை அடங்கும். இது 100 பில்லியன் நட்சத்திரங்களைக் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. நமது பால்வழித்திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா ஆகும். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இரவில் ஒளிக்கற்றைப் போல் கண்ணுக்குத் தெரியும் வெற்றுக்கண்களால் பிரித்துப் பார்க்க முடியாத நட்சத்திர தொகுப்பு ஆதலால் இது பால் என்ற அடைமொழியைப் பெறுகிறது. புராணங்களில் இது ஆகாஷ் கங்கா என்று அழைக்கப்படுகிறது.
பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது பால் வழித்திரள் என்பது ஓர் ஒளிப்பட்டையாகத் தோன்றுகிறது. கலிலியோ கலிலி 1610ஆம் ஆண்டில் முதலில் தனது தொலைநோக்கியின் உதவியுடன் இந்த ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு என கண்டறிந்தார். 1920ஆம் ஆண்டின் தொடக்கம் வரையில் பெரும்பாலான வானியலாளர்கள் பால்வழித்திரளானது பிரபஞ்சத்தின் அனைத்து நட்சத்திரங்களையும் கொண்டிருப்பதாக நினைத்திருந்தனர். எட்வின் உலின் ஆய்வுகள் பால்வழித்திரள் என்பது பல விண்மீன் திரள்களில் ஒன்றாகும் என்பதைச் சுட்டிக்காட்டின. பால்வழி ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை, ஆனால் தொடர்ந்து சுழன்று கொண்டே உள்ளது. நமது சூரிய மண்டலம் விண்மீன் மையத்திலிருந்து சுமார் 27,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் பால்வழித்திரளின் கரத்தில் அமைந்துள்ளது. சூரிய மண்டலமானது சராசரியாக 8,28,000 கிமி மணி வேகத்தில் பயணிக்கிறது. இந்த சடுதியான வேகத்தில் கூட சூரிய குடும்பம் பால்வழித்திரளை முழுமையாகச் சுற்றிவர சுமார் 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இதற்கு முன் சூரிய குடும்பம் இதே இடத்தில் இருந்தபோது பூமியில் மனிதர்களும் இல்லை, இமயமலையும் இல்லை. ஆனால் தினோசர்கள் பூமியில் சுற்றித் திரிந்தன. நமது விண்மீன் திரளின் மையத்தில் சூரியனைப் போல பில்லியன் மடங்கு அதிக நிறையுடைய ஒரு பயங்கரமான கருந்துளை காணப்படுகிறது. இக்கருந்துளையை நேரடியாக பார்க்க முடியாது என்றாலும் விஞ்ஞானிகள் அதன் ஈர்ப்பு விளைவுகளைக் கொண்டு அதன் இருப்பினை கண்டறிந்திருக்கிறார்கள். நமது பால்வழித்திரளில் உள்ளது போல பல விண்மீன் திரள்களின் இதயத்தில் கருந்துளை இருப்பதாக எண்ணப்படுகிறது. விண்மீன் மண்டலம். பூமியில் இருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பிரித்தறிய முடிகின்ற நட்சத்திரங்களின் அமைப்பு விண்மீன் மண்டலம் என அழைக்கப்படுகிறது. சர்வதேச வானியல் சங்கம் 88 விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது. பழைய விண்மீன் மண்டலங்களில் பலவும் கிரேக்க அல்லது இலத்தீன் புராணக் கதைகளில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களைக் கொண்டுள்ளன. உர்சா மேஜர் சப்தரிஷி மண்டலம் ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் ஆகும். அது வானத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ளது. இந்த நட்சத்திர மண்டலத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் 7 பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவளை, இந்திய வானியலில் 7 துறவிகள் என அழைக்கப்படும் ஒரு குழுவாகும். இலத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று பொருள்படும் உர்சா மைனர் வடவானத்தில் உள்ளது. துருவ நட்சத்திரம் போலாரிஸ் துருவ இந்த விண்மீன் மண்டலத்தில் உள்ளது. முக்கிய குழுவான சிறிய டிப்பர் 7 நட்சத்திரங்களைக் கொண்டிருக்கிறது மற்றும் இது உர்சா மைனரில் உள்ள நட்சத்திரங்கள் போல் காணப்படும். கிரேக்க புராணங்களில் ஓரியன் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார். இந்த விண்மீன் மண்டலம் 81 விண்மீன்களை உள்ளடக்கியது. இவற்றில் 10 தவிர மற்றவற்றை வெற்றுக்கண்களால் காண முடியாது. பல்வேறு விண்மீன்கள் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வானத்தில் காணப்படுகின்றன. சூரியனைச் சுற்றி பூமியின் சுழற்சி காரணமாக இங்ஙனம் நிகழ்கிறது. விண்மீன் திரள் போலன்றி விண்மீன் மண்டலங்கள் வெறும் ஒளியியல் தோற்றம் மட்டுமே, உண்மையான பொருள்கள் அல்ல. விண்மீன்திரள்களில் நட்சத்திரங்கள் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு ஓர் அமைப்பாக அமைகின்றன. விண்மீன் மண்டலத்தில் ஓர் நட்சத்திரம் மிக அருகில் இருக்கும், மற்றொன்று தொலைவில் இருக்கலாம். ஆனால் அவை ஒரே திசையில் இருப்பதால் வானத்தில் ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பதாகத் தோன்றுகிறது. நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஓர் ஒளிரும் வானியல் பொருளாகும். வெற்றுக்கண்களால் இரவு வானத்தில் ஏறக்குறைய 3000 நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியும். மேலும் பலவற்றை தொலைநோக்கி உதவியுடன் காணலாம். நட்சத்திரங்கள் மிகத் தொலைவில் அமைந்துள்ளதால் அவை சிறிய ஒளிப்புள்ளிகளாகத் தோன்றுகின்றன. அவற்றின் ஒளியானது நீண்ட தூரம் பயணம் செய்து நம்மை வந்தடைகிறது. வளிமண்டலத்தில் ஏற்படும் தடைகள் ஒளியை நேரான பாதையில் செல்ல அனுமதிக்காது. இதன் காரணமாக நட்சத்திரங்கள் மின்னுவதாகத் தோன்றும். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் ஆகும். அடுத்த நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி ஆகும். புவி மையக் கோட்பாடு. வானம் ஓர் அதிசயம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கிழக்கில் தோன்றி மேற்கு நோக்கி நகர்வது போல் இவை அனைத்தும் பூமியைச் சுற்றியே செல்கின்றன என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. நகரும் ஒரு பேருந்தில் நாம் இருக்கும்போது தொலைதூர மலைகள் மற்றும் மரங்கள் பின்னோக்கி நகர்வதைப் போல் நமக்குத் தோன்றும். இதுபோலவே பூமி சுழல்வதனால் தான் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியைச் சுற்றி வருவது போல் நமக்குத் தோன்றுகின்றன.
பூமி சூரியனைச் சுற்றி வருகிறதா அல்லது சூரியன் பூமியைச் சுற்றுகிறதா? அதைப் பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? இரவு நேரங்களில் நீங்கள் வானத்தைப் பார்த்தால் வானம் முழுவதும் மின்னும் பொருள்களைப் பார்க்க முடியும். ஆனால் அவற்றில் சில மற்ற பொருள்கள் வேறுபடுகின்றன. அவை மின்னுவது இல்லை. மற்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இரவிற்கும் இடையில் ஒரு நிலையான முறையை வைத்திருக்கும் போது இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை நட்சத்திரங்களின் பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தைச் சுற்றி வருகின்றன. இவை கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நமது மூதாதையர் இவற்றைக் கூர்ந்து நோக்கி புவியை மையமாகக் கொண்டு தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் பின்னணியில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் சுற்றி வருவதாக ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பார்த்தார்கள். பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூமியின் எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியைச் சுற்றி வருவதாகவே தோன்றுகிறது என்பதே முதல் கண்ணோட்டம். சந்திரன் மற்றும் கிரகங்கள் தங்கள் சொந்த இயக்கங்களைக் கொண்டிருந்தாலும் அவை ஒரு நாளைக்கு ஒருமுறை பூமியைச் சுற்றி சுழன்று வருவதாகவே தோன்றுகின்றன. விண்மீன்களால் நிரம்பிய வானங்கூட மாலை நேரத்தில் உதித்து ஒரு வருடத்திற்கு ஒரு முழு சுழற்சி ஏற்படுத்துவதாகவே தோன்றுகிறது. இரண்டாவதாக, பூமியில் இருக்கும் பார்வையாளர் பூமி நிலையாக இருப்பதாகவே உணர்கிறார். நாகரிகம் தொடக்க முன்னேற்றமடைந்த போது கால வானியலாளர்கள் விண்ணுலகப் பொருள்களில் இரு வகையான இயக்கத்தைக் கண்டறிந்தனர். நிலவினை எடுத்துக்கொள்வோம். நிலவானது தினமும் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. எனவே நிலவானது பூமியை ஒரு நாளுக்கு ஒரு முறை என்ற கால அளவில் சுற்றிக் கொண்டிருப்பதாகக் கூறலாம். ஆனால் ஒரு பார்வையாளரால் நிலவானது வேறொரு வகை இயக்கத்தை மேற்கொள்வதைக் காண இயலும். நிலவானது இன்று வானில் அஸ்வினி நட்சத்திரக்கு அருகில் தோன்றியிருப்பதாக வைத்துக் கொண்டால் நாளை பரணி நட்சத்திரத்திற்கு அருகே இருப்பதைக் காணலாம். அடுத்த நாள் அது பரணியின் கிழக்கில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகே இருக்கும். 27 நாளுக்குப் பிறகு நிலவு சிறிது சிறிதாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அஸ்வினிக்கு அருகில் வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 நாளில் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி ஒரு வட்டத்தில் நட்சத்திரங்களின் பின்னணியில் செல்கிறது. இந்த இரண்டு இயக்கங்களும் குழப்பத்தினை ஏற்படுத்துவதாகவே அமைந்தன. ஆரியபட்டா போன்ற வானியலாளர்கள் பூமியானது அதன் அச்சில் சுழல்வதாகக் கூறினர். இதுவே நிலவு தினமும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கிச் சுழலும் இயக்கத்திற்கான காரணம் ஆகும். ஆனால் விண்கோளத்தில் 27 நாள் கொண்ட கிழக்கு நோக்கிய இயக்கம் விண்ணுலகப் பொருள்களின் உண்மையான இயக்கமாகும். இங்கனம் கோள வடிவமான சுழலக்கூடிய பூமியை மையமாகக் கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற புவி மையக் கோட்பாடு பல்வேறு நாகரிகங்களில் தோன்றியது. கிரீஸ் நாட்டில் இந்த மாதிரியானது கிரேக்க தத்துவஞானியான பிளாட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில் ஆகியோரால் கிடோட் 6ஆம் நூற்றாண்டில் முன்மொழியப்பட்டது. கிடோட்டி நூற்றாண்டில் கிரேக்க 2ஆம் ரோமானிய கணிதவியலாளர் தாலமி என்பவரால் இது வரையறுக்கப்பட்டது. இந்தியாவில் ஆரியபட்டரின் ஆரியபட்டியம் போன்ற வானியல் நூலில் இது போன்ற மாதிரி காணப்படுகிறது. சூரிய மைய மாதிரி. சிக்கலான புவிமைய நீள்வட்ட மாதிரியை ஏற்றுக்கொள்ளாத நிகோல்ஸ் கோப்பர்னிக்கஸ் சூரியனை மையமாகக் கொண்டு பூமியை மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாகக் கூறினார். சூரியனின் பூமி மற்றும் இரு பக்கத்திலும் செவ்வாய் இருப்பதாகக் கொண்டால் செவ்வாயானது அவை அருகில் இருப்பதனை விட மங்கலாகத் தெரியும். பூமி 365 நாள்களில் சூரியனைச் சுற்றி வருகிறது. ஆனால் செவ்வாய் 687 நாள்களில் சுற்றுகிறது. பூமி செவ்வாய் கிரகத்தை நெருங்கும் போதும் அதனை முந்திச் செல்லும் போதும் செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. இத்தகைய அனைத்து நிகழ்வுகளையும் எளிய வழியில் சுருக்கமாக விளக்கலாம். சூரியன் மையத்தில்தான் இருக்கிறதா இல்லையா என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? சூரிய மையக் கோட்பாட்டிற்கு ஆதரவாக கலிலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கிக் கண்டறிந்த ஆதாரங்களை அளித்தார். 1610 முதல் 1611 வரை தொலைநோக்கி மூலம் கலிலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கினார். வெற்றுக்கண்ணுக்கு வெள்ளி ஒரு பிரகாசமான புள்ளியாகத்தான் தெரியும். எனினும் ஒரு தொலைநோக்கி மூலம் அதன் வடிவத்தைக் காண முடியும். நிலவைப் போலவே வெள்ளியும் 716 கட்டங்களைக் கொண்டுள்ளதனைக் கண்டு கலிலியோ வியப்பு அடைந்தார்.
பிறை வடிவத்திலிருந்து கிப்பஸ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது. மேலும் கிரகத்தின் அளவும் வேறுபட்டது. கிரகமானது கிப்பஸ் கட்டத்தில் இருந்தபோது அதன் அளவு சிறியதாக இருந்தது. அது மெல்லிய பிறை போல் இருந்தபோது அதன் அளவு பல மடங்கு அதிகமானது. வெள்ளி நீள்வட்டத்தில் சுற்றிச் வரும்போது பல கட்டங்களை வெளிப்படுத்தியது. மேலும் சில நேரங்களில் கிரகம் அருகில் இருக்கும்போது அதன் அளவு பெரியதாக இருக்கும். சில நேரங்களில் அது தொலைவில் உள்ளபோது அதன் அளவு சிறியதாக இருக்கும். இவ்வாறு பிரகாசத்தில் தோன்றும் வேறுபாட்டினை விளக்கலாம். வெள்ளியின் இத்தகைய கட்ட மாறுபாடுகளை விளக்க புவி மையக் கொள்கையால் முடியாது என்பதனை கலிலியோ தெளிவாக புரிந்து கொண்டார். வெள்ளியானது சூரியனைச் சுற்றி சென்று கொண்டிருந்தாலும், அதன் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை விட குறைவாக இருந்தாலும், அது வானத்தில் எப்பொழுதும் சூரியனுக்கு அருகிலேயே இருக்கும். நள்ளிரவு வானத்தில் அதனைக் காண முடியாது. இரண்டாவதாக, அது பூமிக்கு அருகில் வரும்பொழுது அது சூரியனுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்ததனை விட பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும். மூன்றாவதாக, வெள்ளி பூமியைச் சுற்றி வருவதாக இருந்தால் நம்மால் வெள்ளியின் குமிழ்பெறையைக் காண இயலாது. வெள்ளி சூரியனைச் சுற்றி வந்தால் மட்டுமே அதனைக் காண இயலும். இந்த உறுதியான ஆதாரச் சான்றுகள் வெள்ளி சூரியனைச் சுற்றி வருகிறது என்பதனை நிரூபித்தன. தொலைநோக்கி மற்றும் பிற மேம்பட்ட நவீன கருவிகளை பயன்படுத்தி வானியலாளர்களால் சேகரிக்கப்பட்ட 716 சான்றுகள் அனைத்து கிரகங்களுமே சூரியனைச் சுற்றித்தான் சுழல்கின்றன என்பதற்கு போதுமான சான்றுகளை அளித்தன. கலிலியோ இன்று இருந்திருந்தால் இஸ்ரோ, நாசா, விண்வெளி நிறுவனம் ஆகியவற்றின் சூரிய மண்டலம் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட ஆராய்ச்சிகளைக் கண்டு வியந்திருப்பார். தற்போது வேறு நட்சத்திரங்களைச் சுற்றியும் கோள்கள் இருப்பதாக வெளிக்கோள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதிலிருந்து சூரியனைச் சுற்றி மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் முழுவதும் இந்த கிரக அமைப்புகள் இருப்பது நிரூபணம் ஆகிறது. யாருக்குத் தெரியும், அந்த கிரகங்களில் எதிலாவது வாழ்க்கை இருக்கலாம். அதிலும் சிலவற்றில் மனிதனைப் போன்ற பகுத்தறிவுள்ள உயிர் வாழ்வதாக இருக்கலாம். நாம் பிரபஞ்சத்தைப் பார்த்து வியப்புற்று ஆராய்ச்சி செய்வது போல் அவர்களும் ஆராய்ச்சி செய்யலாம். எதிர்காலத்தில் நாம் அவர்களைச் சந்திக்கும் பொழுது அந்த கணம் அற்புதமானதாகவும் இருக்கும். எவ்வளவு உற்சாகமானதாகவும்! சூரிய மண்டலம். சூரியன் மற்றும் அதைச் சுற்றி வரும் வான்பொருள்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலமாகும். அதில் கோள்கள், வால் விண்மீன்கள், சிறுகோள்கள் மற்றும் வெண்கற்கள் உள்ளிட்ட பல பொருள்கள் அடங்கும். சூரியனுக்கும் அப்பொருள்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையினால் அவை சூரியனைச் சுற்றி வருகின்றன. சூரியன் ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். அது மிக அதிக வெப்பமுள்ள, சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாயு பந்து ஆகும். அதன் முக்கால் பகுதி ஹைட்ரஜன் வாயுவாலும் கால் பகுதி ஈலியம் வாயுவாலும் நிரம்பியுள்ளது. அது பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது. அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஈலியம் அணுக்களாக மாறுகின்றன. அணுக்கரு இணைவு என அழைக்கப்படும் இந்த நிகழ்வினால் பெருமளவு ஆற்றல் ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உருவாகின்றது. இந்த ஆற்றலினால் சூரியன் ஒளிர்கின்றது, மேலும் வெப்பத்தை அளிக்கின்றது. சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. அதன் வலிமையான ஈர்ப்புப் புலத்தினால் பிற சூரிய பொருள்கள், கோள்கள், வால் விண்மீன்கள், விண்கற்கள் மற்றும் பிற சிதைவுற்ற பொருள்கள் யாவும் சூரியனைச் சுற்றி வருகின்றன. ஏறத்தாழ 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்து வருகின்றது. சூரியன் தோன்றிய விதம். பெருவெடிப்பின் போது வெப்பமான ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்வடைந்து மிகப்பெரிய மேகங்களை உருவாக்கின. பின்னர் அவை மேலும் அடர்வு மிகுந்து விண்மீன் திரள்களை உருவாக்கின. அதில் மீதமிருந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் அங்குமிங்குமாக மிதந்து கொண்டிருந்த நிலையில் காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலமானது உருவாகக் காரணமானது. நாளடைவில் அவை மெதுவாகச் சுற்றக்கூடிய தன்மையை அடைந்தன. ஹைட்ரஜன், ஈலியம் வாயுக்கள் மற்றும் தூசுகள் கொண்ட திரட்சியை அவை உள்ளடக்கியிருந்தன. ஈர்ப்பின் காரணமாக அவை அழுத்தமடைந்து இறுகின. சூரியனின் வேகம் அதிகரித்த போது அதன் மேற்பரப்பு தட்டையாகி வட்டு போன்று மாறியது. கோள்கள். நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதையில் கோள்கள் சூரியனைச் சுற்றி வருகின்றன. இது நீள்வட்ட வடிவில் உள்ளது. சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு கோள்கள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுற்றுக்காலம் எனப்படும்.
சூரியனைச் சுற்றி வரும் அதே வேளையில் பம்பரத்தைப் போல் ஒரு கோளானது தன்னைத் தானேயும் சுற்றி வருகிறது. தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு ஒரு கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுழற்சிக் காலம் எனப்படும். பூமியின் சுழற்சிக் காலம் 23 மணி 56 நிமிடங்கள் ஆகும். எனவே பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி ஆகும். அட்டவணை 9.1- ஒவ்வொரு கோளின் சுழற்சிக் காலமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய மண்டலத்திலுள்ள கோள்கள் யாவும் வெவ்வேறு இடைவெளிகளில் காணப்படுகின்றன. முதல் 4 கோள்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகவும் சூரியனுக்கு அருகாமையிலும் உள்ளன. அவை உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கின்றன. வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் சூரியனுக்கு வெகு தொலைவில் இடைவெளி விட்டு காணப்படுகின்றன. எனவே சனிக்கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு பூமிக்கும் செவ்வாய்க்கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட பல மடங்கு 20 மடங்கு அதிகமாக உள்ளது. உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் 4 கோள்களான புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் புறப்பரப்பு திண்மப்பாறை மேலோட்டினால் அமைந்துள்ளதால் அவை நிலம்சார் கோள்கள் அல்லது பாறைக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. அவற்றின் உட்பகுதி, புறப்பரப்பு மற்றும் வளிமண்டலம் ஆகியவை ஒரே முறையில் ஒரே வடிவில் உருவானவை. மேலும் அவை ஒத்த அமைப்பில் உள்ளன. நம் பூமியை இவற்றிற்கான மாதிரியாகக் கொள்ளலாம். வெளிப்புற சூரிய மண்டலத்தில் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றிவரும் கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. அவை ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட பிற வாயுக்களால் நிரம்பிய அடர்வு மிகு வளிமண்டலத்தைக் கொண்டுள்ளன. அவை வாயுப் பெருங்கோள்கள் என்றும் வாயுக்கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 4 வெளிப்புறக் கோள்களுக்கும் வளையங்கள் உள்ளன. ஆனால் 4 உட்புறக் கோள்களுக்கு வளையங்கள் இல்லை. இந்த வளையங்கள் பனியால் மூடப்பட்ட பாறைத் துகள்களைக் கொண்டுள்ளன. நாம் இப்போது ஒவ்வொரு கோளைப் பற்றியும் பார்க்கலாம். புதன். சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள்தான் புதன் ஆகும். இது பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் காணப்படும். புதன் மிகவும் மங்கலாகவும் சிறியதாகவும் காணப்படுவதால் வெறும் கண்ணால் பார்ப்பதை விட ஒரு தொலைநோக்கியால் அதை நன்கு காண முடியும். அதை எப்போதும் கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலும். வெள்ளி. கிட்டத்தட்ட பூமியின் அளவையொத்த ஒரு சிறப்புக்கோள் வெள்ளி. நம் சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலேயே அதிக வெப்பநிலை கொண்டது வெள்ளி ஆகும். V2b புக்ஸ். நிலவிற்குப் பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான்பொருள் இதுவே. மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் இது எதிர்த்திசையில் சுழல்வதால் இங்கு சூரியன் மேற்கே தோன்றி கிழக்கே மறைகிறது. வெள்ளியை நாம் வெறும் கண்ணால் எளிதில் காணலாம். அது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் கீழ்வானத்தில் தெரியும். பூமி. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களிலேயே நாம் வாழும் பூமியில் மட்டும்தான் உயிர் வாழத் தகுதியான சூழல் உள்ளது. சூரியனிலிருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் படலம் ஆகியவற்றை பூமி கொண்டுள்ளது. இவையனைத்தும் உள்ளதால்தான் பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதென்பது சாத்தியமாகின்றது. பூமியின் மீதுள்ள நீர் மற்றும் நிலப்பகுதிகளின் மீது ஒளி எதிரொலிப்பதனால் விண்ணிலிருந்து பார்க்கும்போது பூமி நீலம் கலந்த பச்சை நிறத்துடன் காணப்படும். செவ்வாய். புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் செவ்வாய் ஆகும். இது சற்றே சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் இது சிவப்புக்கோள் என அழைக்கப்படுகிறது. இதற்கு டீமோஸ் மற்றும் போபோஸ் எனப்படும் 2 இயற்கை துணைக்கோள்கள் உள்ளன. வியாழன். வியாழன் கோளானது பெருங்கோள் என அழைக்கப்படுகின்றது. கோள்களிலேயே மிகப்பெரியது இதுவே. புவியை விட 11 மடங்கு பெரியது, 318 மடங்கு எடை கொண்டது. இதற்கு 3 வளையங்களும் 65 நிலவுகளும் உள்ளன. இதன் நிலவான கானிமீடு என்ற நிலவுதான் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவாகும். சனி. வளையங்களுக்குப் பெயர் போன சனிக்கோள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றது. வெளிப்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் இக்கோளானது வியாழனுக்கு அடுத்து 2வது பெரும் வாயுக்கோளாகும். குறைந்தபட்சம் சனியில் 60 நிலவுகள் உள்ளன. டைட்டன் என்ற நிலவே அதில் பெரியது ஆகும். நம் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு இதுவாகும். சனியின் அடர்த்தி மிகவும் குறைவாக உள்ளதால் புவியை விட 30 மடங்கு குறைவு. இந்த கோள் கனமற்றது.
யுரேனஸ். யுரேனஸ் ஒரு குளிர்மிகு வாயுப் பெருங்கோளாகும். பெரிய தொலைநோக்கியின் மூலமாகவே இதைக் காண இயலும். இது மிகவும் சாய்ந்த சுழல் அச்சைக் கொண்டுள்ளது. அதனால் இது உருண்டோடுவது போல் தெரிகின்றது. இதன் அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும். ஒவ்வொன்றும் 42 ஆண்டுகளாக உள்ளன. நெப்டியூன். இக்கோளானது பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும். சூரியனிலிருந்து 8வது உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோளாகும். 248 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புளூட்டோ இதன் சுற்றுப்பாதையை கடக்கிறது. இந்த நிலை 20 ஆண்டுகளுக்கு தொடர்கிறது. இதற்கு 13 நிலவுகள் உள்ளன. அதில் திரைட்டான் என்ற நிலவே பெரியதாகும். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர்த்திசையில் சுற்றும் ஒரே நிலவு திரைட்டான் ஆகும். சூரிய மண்டலத்திலுள்ள பிற பொருள்கள் 8 கோள்களைத் தவிர வேறு சில பொருள்களும் சூரியனைச் சுற்றி வருகின்றன. அவையும் சூரிய மண்டலத்தைச் சேர்ந்தவைகளே ஆகும். சிறுகோள்கள் ஐஸ்டரோடு சோகஸ்மைலி. செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கும் வியாழனின் சுற்றுப்பாதைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. இந்த இடைவெளியில் கோள்கள் தோன்றிய போது உருவான லட்சக்கணக்கான பாறைத் துண்டுகள் ஒரு பட்டை போன்று காட்சியளிக்கும் சுற்றி வருகின்றன. இவையே சிறுகோள்கள் எனப்படுகின்றன. அத்தகைய கோள்களிலேயே செரஸ் என்பதே மிகப்பெரிய சிறுகோளாகும். இதன் விட்டம் 946 கிலோமீட்டர் ஆகும். சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கொரு முறை நம் பூமியின் மீது சிறுகோள் வீழ்வதுண்டு. அது 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இவற்றையும் பெரிய தொலைநோக்கியால் மட்டுமே காண முடியும். வால் விண்மீன்கள் கோமேட்ஸ் சோகஸ்மைலி. அது நீள்வட்ட பாதையில் நம் சூரியனைச் சுற்றிவரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருள்களே வால்விண்மீன்கள் எனப்படும். இவற்றின் சுற்றுக்காலம் அதிகம் ஆகும். இவை சூரியனை நெருங்கும் போது ஆவியாகி தலை மற்றும் வால் ஆகியவை உருவாகின்றன. ஒரு சில பெரிய வால் விண்மீன்களுக்கு 160 மில்லியன் 16 கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் உள்ளது. இது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை விட அதிகமாகும். பல வால்விண்மீன்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் தோன்றுபவை ஆகும். அதில் ஒன்றுதான் ஆலி வால்விண்மீன். இது 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் தெரியும். கடைசியாக 1986 இது பார்க்கப்பட்டது. எனவே இது மீண்டும் 2062 தெரியும். V2b விண்கற்கள் மற்றும் விண்வீழ்கற்கள் மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோராய்ட்ஸ் சோகஸ்மைலி. சூரிய மண்டலம் முழுவதும் பரவலாக சிதறிக்கிடக்கும் சிறு பாறைத் துண்டுகளே விண்கற்கள் எனப்படுகின்றன. மிக அதிக வேகத்துடன் பயணிக்கும் இவை புவியின் வளிமண்டலத்தை நெருங்கும் போது அதன் ஈர்ப்பு விசையால் கவரப்படுகின்றன. வரும் வழியில் வளிமண்டல உராய்வினால் உருவாகும் வெப்பத்தின் காரணமாக இவை பெரும்பாலும் எரிந்துவிடுகின்றன. அவை விண்கற்கள் எனப்படும். ஆனால் ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள் முழுவதுமாக எரியாமல் கற்களாக பூமியில் மீண்டும் வீழ்வதுண்டு. அவை விண்வீழ்கற்கள் எனப்படுகின்றன. துணைக்கோள்கள். ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்திலுள்ள கோள்களைச் சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்றழைக்கப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோளிலிருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை நாம் நிலவுகள் என்று அழைக்கிறோம். நம் புவியின் இயற்கை துணைக்கோளான நிலவின் சந்திரன் மீது படும் ஒளியானது எதிரொலிக்கப்படுவதால் அதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஈர்ப்பு விசையின் காரணமாக இவை கோள்களைச் சுற்றி வருகின்றன. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களுள் புதன் மற்றும் வெள்ளி கோள்களைத் தவிர மற்ற அனைத்திற்கும் நிலவுகள் உள்ளன. காஸ்மிக் ஆண்டு. நொடிக்கு 250 கிலோமீட்டர், மணிக்கு 9 இலட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியைச் சுற்றிவர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு எனப்படும். இது 225 மில்லியன் புவி ஆண்டுகளுக்குச் சமம். செயற்கைக்கோள்கள். ஒரு கோளைச் சுற்றியுள்ள சுற்றுப்பாதையில் நகரும் உடல் செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள்களிலிருந்து செயற்கைக்கோள்கள் என அழைக்கப்படும். அவற்றை வேறுபடுத்துவதற்காக அவை இயற்கை செயற்கைக்கோள்கள் அல்லது நிலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியின் துணைக்கோள் சந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற செயற்கைக்கோள்கள் சந்திரன் என்று எழுதப்படுகின்றன.
3.8505 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட தோராயமான வட்டப்பாதையில் 27.3 நாட்களுக்கு ஒருமுறை பூமியைச் சுற்றி வருகிறது. இயற்கை செயற்கைக்கோள்கள் தங்களுடைய ஒளியை உருவாக்காது. பூமியின் துணைக்கோளான சந்திரனை நம்மால் பார்க்க முடியும், ஏனெனில் அது சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறது. புவியீர்ப்பு மற்றும் மையவிலக்கு விசையின் காரணமாக செயற்கைக்கோள் கிரகங்களைச் சுற்றி நகர்கிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களில் புதன் மற்றும் வீனஸ் தவிர அனைத்து கிரகங்களுக்கும் நிலவுகள் உள்ளன. இயற்கை செயற்கைக்கோள்கள். ஒரு கோளைச் சுற்றிச் சுழலும் அனைத்து இயற்கைப் பொருள்களும் இயற்கை செயற்கைக்கோள்கள் ஆகும். அவை நிலவுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலான நிலவுகள் கோள வடிவுடையவையாக உள்ளன. இவை பொதுவாக கோள்களின் வலுவான ஈர்ப்பு விசைகளால் ஈர்க்கப்படும் விண்கற்களோ எரிகற்களோ அல்ல. நமது சூரிய குடும்பத்தில் புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற எல்லா கோள்களும் நிலவுகளைக் கொண்டிருக்கும். பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கிறது. அதே சமயம் வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்கள் 60க்கும் மேற்பட்ட நிலவுகளைக் கொண்டுள்ளன. செயற்கை துணைக்கோள். மனிதனால் உருவாக்கப்பட்ட கோளைச் சுற்றி வரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பொருள்கள் செயற்கைக்கோள்கள் ஆகும். உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 1 ஆகும். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. இச்செயற்கைக்கோள்கள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் வானொலி ஒலிபரப்பு, விவசாய விளைச்சல், கனிம வளங்கள், வானிலை முன்னறிவிப்பு, பூமியில் இடங்களைக் கண்டறிதல் ஆகியவற்றிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நிலவின் பல்வேறு நிலை எவ்வாறு தோன்றுகின்றன? பண்டைக் காலங்களில் வானியலாளர்கள் சில உண்மைகளைக் கண்டறிந்தனர். சங்க இலக்கியத்தில் புறநானூற்றுப் பாடலில் 65 சேரமான் பெருஞ்சேரலாதன் என்னும் அரசனைப் புகழ்ந்து கவிஞர், முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலைப்பொழுதில் அவற்றின் மலையின் பின் மறைந்து நிற்கும் ஒரு சுடர் உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க புறம் 65-68 எனப் பாடினார். ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் நிலவு கிழக்கில் உதிக்கிறது. அதாவது சூரியன் மற்றும் நிலவு எதிரெதிராக உள்ளன. இது போலவே தேய்பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுப்பகலிலும் தோன்றுகின்றன. இத்தகைய உற்று நோக்கல் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறைகளை விளக்கினர். பெளர்ணமி மற்றும் அமாவாசையை அடிப்படையாகக் கொண்டு நிலவின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை போன்ற நிலைகளை புரிந்து கொள்ளுதலும் மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது கால் பகுதி அரைச்சந்திரன் எவ்வாறு தோன்றும், பின்னர் இடையே உள்ள கட்டங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதையும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியனே ஒளிக்கு ஆதாரம் ஆகும். சூரிய ஒளியானது அதனை நோக்கியிருக்கின்ற பூமியின் கோளகப் பரப்பில் விழுகிறது. பூமியின் எதிர்ப்பக்கத்தில் சூரிய ஒளி விழுவதில்லை. பூமி சுழல்வதனால் அதன் பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக வருகின்றன. எனவே இரவும் பகலும் தோன்றுகின்றன. எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியுற்றும் இன்னொரு பகுதி இருளிலும் உள்ளன. இது போலவே நிலவின் ஒரு பகுதி சூரியனால் ஒளிர்ந்தும் மறுபகுதி இருளிலும் இருக்கும். மேலுள்ள படத்தில் குறிப்பிட்டது போல நிலவானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் ஒளிரும் பகுதி பூமியிலிருந்து தொலைவில் இருக்கிறது. எனவே சந்திரனின் ஒளிரும் பக்கத்தின் எந்தப் பகுதியையும் நாம் பார்க்க முடியாது. நிலவின் இருண்ட பக்கமே பூமியை நோக்கி உள்ளது. நிலவு இந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு அமாவாசையாக உள்ளது. இப்போது பூமிக்குப் பின்னால் உள்ள நிலவினைப் பாருங்கள். சூரியனால் பிரகாசிக்கும் நிலவின் பகுதி இப்போது பூமியை நோக்கியே உள்ளது. இருண்ட பக்கமானது பூமியில் இருந்து தொலைவில் உள்ளது. அதாவது நிலவு வானில் வட்ட வடிவில் தோன்றும். இது பௌர்ணமி. சூரியன், பூமி மற்றும் நிலவு 90 கோணத்தில் உள்ள போது மேற்பரப்பில் உள்ள பூமியின் மனிதரின் கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும்? பூமியை நோக்கி இருக்கின்ற நிலவினைக் கண்ணால் நோக்கினால் அதன் அரைப்பகுதி ஒளிர்ந்தும் மற்றோர் அரைப்பகுதி இருளிலும் இருப்பதனைக் காண்போம். இதனால் நிலவு அரை நிலவாகத் தோன்றும். தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. நிலவின் இந்த 4 முக்கிய கட்டங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது இடையிலான கட்டங்களை படிப்படியாக நாம் காட்சிப்படுத்த இயலும்.
பிறை என்னும் சொல் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதனை குறிக்கிறது. கிப்பஸ் என்பது சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. வளர்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் எனப் பொருள்படுகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வெற்றுக்கண்களால் உற்றுநோக்கி கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கி அல்லது நவீன உபகரணங்கள் எதுவும் உற்றுநோக்குவதற்கு தேவையில்லை. நீள்வட்டங்கள். நிலவு பூமியை 27 நாளில் சுற்றி வருவது அதன் இயக்கத்தை நன்றாக விளக்குகிறது. இருப்பினும் பண்டைக் காலங்களில் வானியலாளர்கள் அக்காலத்தில் தெரிந்த 5 கிரகங்களான புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் ஆகியவற்றின் இயக்கத்தினை விளக்குவதில் சிக்கலை எதிர்கொண்டனர். நட்சத்திரங்களின் பின்னணியில் நிலவு தினமும் கிழக்கு நோக்கி நகர்கிறது. இருப்பினும் உதாரணமாக நாம் ஜனவரி முதல் செவ்வாயின் இயக்கத்தை கவனித்தால் செவ்வாயின் இன்றைய நிலை நேற்று அதனருகில் இருந்த நட்சத்திரத்தின் கிழக்கில் இருந்த நட்சத்திரத்தின் அருகில் அமையும். எனினும் ஜூன் 28 அன்று நாம் ஒரு மாற்றத்தைக் காணலாம். அந்த நாளிலிருந்து செவ்வாய் அதன் சாதாரண கிழக்கு நோக்கிய இயக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாகத் தோன்றும். கிரகங்களின் இயக்கத்தில் உள்ள இந்த மாறுபாடானது பின்னோக்கிய நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து கவனித்தால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி செவ்வாயானது மீண்டும் அதன் பாதையை மாற்றி வழக்கமான கிழக்கு நோக்கிய இயக்கத்தில் திரும்புவதாகத் தோன்றும். செவ்வாய் கிரகத்தை விட பொதுவாக வியாழன் பிரகாசமானது. எனினும் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு இயக்கத்தின் காலம் முழுவதும் வியாழனை விட அது பிரகாசமாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் கூட பல சிக்கலான நிகழ்வுகளைக் கொண்டுள்ளன. வெள்ளியும் புதனும் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளன, எனவே நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. பிற்போக்கு இயக்க காலத்தின் போது வியாழனின் ஒளியும் மாறுபடுகிறது. உதாரணமாக 2018ஆம் ஆண்டில் மார்ச் 9, 2018இல் வியாழன் அதன் திசையை மாற்றிக்கொண்டது. 2018ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி தனது வழக்கமான கிழக்குப் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தது. கிரகங்களின் ஒளி ஏன் மாறுகிறது, அவை ஏன் திசையை மாற்றுகின்றன போன்றவற்றிற்கான காரணங்களை புவி மையக் கோட்பாட்டினால் விளக்க இயலவில்லை. கிரகங்கள் பூமியிலிருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதினால் ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாக இருக்கும். இத்தகைய குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானியலாளர்கள் புவிமையக் கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர். இது நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தின் தாலமி 2ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் ஆரியபட்டா மற்றும் பிறர் நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களின் இயக்கத்தினை விளக்கினர். V2V புத்தைக்கோ பிராஹே மற்றும் நீலகண்ட சோமயாஜி போன்ற வானியலாளர்களின் தலைமுறைகளில் இம்மாதிரிகள் மேம்படுத்தப்பட்டன. பல நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருந்தாலும் பல பொருத்தமின்மைகள் இருந்தன. இந்த மாதிரியானது சிக்கலானதாகவே இருந்தது. சுற்றியக்க திசைவேகம். இயற்கை துணைக்கோள்கள் கோள்களைச் சுற்றி வருவதைப் பற்றி நாம் முன்னர் அறிந்தோம். கோளிற்கும் துணைக்கோளிற்கும் இடையே ஈர்ப்பு விசை செயல்படுகிறது. தற்காலத்தில் பல செயற்கைக்கோள்கள் பூமியின் சுற்றுவட்டப் பாதையில் செலுத்தப்படுகின்றன. 1956 செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளே முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும். இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை ஏப்ரல் 19, 1975 செலுத்தியது. செயற்கைக்கோள்கள் சில 100 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியைச் சுற்றி வரும் வகையில் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. இந்த உயரத்தில் காற்றினால் ஏற்படும் உராய்வு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த உயரத்திற்கு எடுத்துச் சென்ற பின்பு செயற்கைக்கோளிற்கு ஒரு கிடைமட்ட திசைவேகத்தை அளித்தால் அது கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவ சுற்றுப்பாதையில் இயங்கும். கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் சுற்றியக்க திசைவேகம் எனப்படும். ஒரு செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகம் என்பது அது புவியிலிருந்து உள்ள உயரத்தைப் பொறுத்தது. பூமிக்கு எந்த அளவிற்கு அருகில் உள்ளதோ அந்த அளவிற்கு அதன் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோள் ஒன்று கிட்டத்தட்ட மணிக்கு 27,400 கிலோமீட்டர் வேகத்திற்கும் சற்று அதிகமான வேகத்துடன் இயங்க வேண்டும். அவ்வாறு இயங்கும்போது அது 24 மணி நேரத்தில் பூமியைச் சுற்றி வரும்.
புவியின் சுழற்சி காலமும் 24 மணியாக இருப்பதால் அந்த செயற்கைக்கோளானது புவியின் பரப்பிற்கு மேல் ஒரே இடத்தில் இருப்பது போல் தோன்றும். இவ்வாறாக புவியை பொறுத்து ஒரே நிலையில் இருப்பதால் இவ்வகை செயற்கைக்கோள்களுக்கு புவிநிலை செயற்கைக்கோள்கள் என்று பெயர். நுண் ஈர்ப்பு என்பது பொருள்கள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலை ஆகும். விண்வெளி வீரர்களும் ஒரு சில பொருள்களும் விண்வெளியில் மிதக்கும் போது நுண் ஈர்ப்பின் விளைவுகளை நாம் அறியலாம். நுண் ஈர்ப்பு என்றால் மிகச்சிறிய ஈர்ப்பு என்று பொருள்படும். கெப்லரின் விதிகள். 1600களின் தொடக்கத்தில் ஜோகனஸ் கெப்லர் கோள்களின் இயக்கத்திற்கான 3 விதிகளை வெளியிட்டார். அவர் தமது வழிகாட்டியான டைகோ பிராகே என்பவரால் கவனமாக சேகரிக்கப்பட்ட தகவல்களின் மூலம் சூரியமைய அமைப்பின் அடிப்படையில் 3 விதிகளைக் கூறினார். கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் கருத்துக்கள் இப்போது ஒப்புக்கொள்ளப்படவில்லை எனினும் அவரது விதிகள் கோள்கள் மற்றும் துணைக்கோள்களின் இயக்கத்தைப் பற்றிய மிகச்சரியான கணிப்பாகும். அவை கீழே தரப்பட்டுள்ளன. முதல் விதி நீள்வட்டங்களின் விதி. சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனைச் சுற்றி வருகின்றன. இரண்டாவது விதி சமபரப்புகளின் விதி. கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனைக் கோடு சம காலங்களில் சமபரப்புகளைக் கடக்கிறது. மூன்றாவது விதி ஒத்திசைவுகளின் விதி. எந்த இரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதியளவு பெயர்ச்சிகளின் மேஜர் எக்சிஸ் மும்மடிகளின் விகிதத்திற்குச் சமம். ராக்கெட்டுகள். இந்த பிரபஞ்சமானது நமக்கு ஒரு புதிராகவே உள்ளது. நமது எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மைச் சுற்றியுள்ள விண்வெளியைப் பற்றி அறிய முயல்கின்றன. புவியின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வானிலை குறித்த தகவல்களை வானியல் ஆய்வு நமக்குத் தருகிறது. இன்றைய நாட்களில் நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு விடை காண விண்வெளி ஆய்வுகள் உதவும். ராக்கெட்டுகளின் கண்டுபிடிப்பால் இப்பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதியை நம்மால் அறிய முடிகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான விண்கலங்களை அனுப்ப ராக்கெட்டுகள் உதவுகின்றன. அண்டத்தை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் இருந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்தவும் ராக்கெட்டுகள் உதவுகின்றன. இவற்றிற்கெல்லாம் மேலாக பல்வேறு வகைகளில் பயன்படும் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தவும் ராக்கெட்டுகள் உதவுகின்றன. நமது நாடானது மிகச்சிறந்த ராக்கெட் தொழில் நுட்பத்தைக் கொண்டு உலக அளவில் பல்வேறு விண்வெளி தொடர்பான சேவைகளை வழங்கிட அவற்றை பயன்படுத்தி வருகிறது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆரம்ப நாள்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை தீ அம்புகள், பாயர் ஐரோஜ் என அவர்கள் அழைத்தனர். கிடோட்பி 1232 இல் மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர். ராக்கெட் உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்குப் பரவியது. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினர். ராக்கெட்டின் பகுதிகள். ராக்கெட் என்பது மனிதர்களை அல்லது கருவிகளை பூமிக்கு அப்பால் விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக சக்தி வாய்ந்த இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி வாகனம் ஆகும். ராக்கெட்டில் 4 முக்கியமான பாகங்கள் அல்லது அமைப்புகள் உள்ளன. அவை: கட்டமைப்பு அமைப்பு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பணிச்சுமை அமைப்பு பேலோட் சிஸ்டம், வழிகாட்டு அமைப்பு கார்டன்ஸ் சிஸ்டம், செலுத்தும் அமைப்பு புரோபல்சன் சிஸ்டம். கட்டமைப்பு அமைப்பு. கட்டமைப்பு அமைப்பு என்பது ராக்கெட்டை உள்ளடக்கிய சட்டம் ஆகும். இது மிகவும் வலிமையான ஆனால் எடை குறைந்த டைட்டானியம் அல்லது அலுமினியம் போன்ற பொருள்களால் உருவாக்கப்படுகின்றது. பறக்கும்போது ராக்கெட் நிலையாக இருப்பதற்காக சில ராக்கெட்டுகளின் அடிப்பகுதியில் துடுப்புகள் இணைக்கப்படுகின்றன. பணிச்சுமை அமைப்பு. பணிச்சுமை என்பது சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் ஆகும். இந்த பணிச்சுமையானது ராக்கெட்டின் திட்டப்பணிகளைச் சார்ந்தது. தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, உளவு பார்த்தல், கோள்களை ஆராய்தல் மற்றும் கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு ஏற்றவாறு ராக்கெட்டுகளின் அமைப்பு மாற்றி அமைக்கப்படுகின்றது. புவியின் சுற்றுவட்டப் பாதைக்கு அல்லது நிலவின் மேற்பரப்பிற்கு மனிதர்களைக் கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறும் சிறப்பு ராக்கெட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. வழிகாட்டு அமைப்பு.
இந்த அமைப்பானது ராக்கெட் செல்ல வேண்டிய பாதை குறித்து வழிகாட்டுகிறது. இது உணர்வுகள், கணினிகள், ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. உந்துவிசை அமைப்பு. ராக்கெட்டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை இவ்வமைப்பே எடுத்துக்கொள்கிறது. இது எரிபொருள் கலங்கள், இறைப்பான்கள், பம்ப்ஸ் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. 2 முக்கியமான உந்துவிசை அமைப்புகள் உள்ளன. அவை திரவ உந்துவிசை அமைப்பு மற்றும் திட உந்துவிசை அமைப்பு. துருவத் துணைக்கோள் செலுத்து வாகனம் PSLV மற்றும் புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் JSLV ஆகியவை இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்கள் ஆகும். இயக்குப் பொருள்களின் வகைகள். இயக்குப் பொருள் என்பது ஒரு வேதிப்பொருள் ஆகும். இப்பொருள் எரியும் போது உருவாகும் அழுத்தப்பட்ட வாயுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தப்படுகிறது. இயக்குப் பொருளானது எரிபொருள், ஃபியூல் மற்றும் எரிதலுக்குத் தேவையான ஆக்சிஜனை வழங்கும் ஆக்சிகரணை, ஓக்சிடைசர் ஆகியவற்றின் கலவை ஆகும். இது திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ இருக்கலாம். திரவ இயக்குப் பொருள்கள். திரவ இயக்குப் பொருள்களில் எரிபொருளும் ஆக்சிகரணையும் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுகின்றன. திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரசின் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவை திரவ எரிபொருள்கள் ஆகும். ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் புகையும் நைட்ரிக் அமிலம் போன்றவை சில ஆக்சிகரணைகள் ஆகும். திண்ம இயக்குப் பொருட்கள். திண்ம இயக்குப் பொருள்களில் எரிபொருளும் ஆக்சிகரணையும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை எரியூட்டும் போது இவை எரிந்து வெப்ப ஆற்றலை வெளியிடுகின்றன. திண்ம இயக்குப் பொருள்கள் எரியத் தொடங்கியபின் அவற்றை நிறுத்த இயலாது. பாலியூரித்தின் மற்றும் பாலிபியூடாடையீன் ஆகியவை திண்ம எரிபொருள்கள் ஆகும். நைட்ரேட் மற்றும் குளோரேட் உப்புக்கள் ஆக்சிகரணைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பாலியூரித்தின்கள் பாலிபியூடாடையீன் கிரையோஜெனிக் தாழ் வெப்பநிலை இயக்குப் பொருள்கள். இந்த வகை இயக்குப் பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணை அல்லது இரண்டும் திரவநிலை வாயுக்களாக லிக்விஃபைடு கேசஸ் இருக்கும். இவை மிகக் குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இவ்வகை இயக்குப் பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை. இவற்றை ஒன்றாகச் சேர்த்து கலக்கும்போது இவை ஒன்றோடொன்று வினைபுரிந்து எரியத் தொடங்குகின்றன. துணைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுதல். ராக்கெட்டானது விண்ணில் செலுத்தப்படுவதற்கு முன்னர் ஏவுதளத்தில் செங்குத்தாக இருக்கைகள் ட்ரென்ட்ஸ் மூலம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆள் உள்ள மைண்ட் அல்லது ஆளில்லா அன்மைண்ட் துணைக்கோள்கள் ராக்கெட்டின் மேல் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். ராக்கெட்டில் உள்ள எரிபொருளானது எரியூட்டப்படும் போது அது மேல்நோக்கிய உந்து விசையை உருவாக்குகிறது. இவ்விசையானது ராக்கெட்டின் எடையை விட அதிகமாகும் போது தொலைக்கட்டுப்பாட்டுக் கருவியின் மூலம் இருக்கைகள் நீக்கப்பட்டு ராக்கெட் மேல் நோக்கி நகர்கிறது. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்ற நியூட்டனின் 3வது இயக்க விதியின்படி ராக்கெட்டிலிருந்து வாயுக்கள் கீழ்நோக்கி வெளியேற்றப்படும் போது ராக்கெட்டானது மேல் நோக்கி நகர்கிறது. துணைக்கோள் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் நிலைநிறுத்த அது சரியான வேகத்தில், சரியான திசையில், குறிப்பிட்ட உயரத்திற்கு ராக்கெட்டினால் உயர்த்தப்பட வேண்டும். புவியின் மேற்பரப்பிற்கு அருகில் இத்தகைய மிக அதிக திசைவேகம் ராக்கெட்டுக்கு அளிக்கப்பட்டால் காற்றின் உராய்வு காரணமாக ராக்கெட்டில் தீப்பிடிக்கலாம். மேலும் இந்த அதிகளவு திசைவேகத்தை ஒரே ஒரு ராக்கெட்டை மட்டும் கொண்டு ஏற்படுத்த இயலாது. எனவே பலகட்ட ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வளிமண்டலத்தின் அடர்த்தியான அடிப்பகுதியை ஊடுருவிச் செல்ல தொடக்கத்தில் ராக்கெட் செங்குத்தாக மேல் நோக்கி செலுத்தப்பட்டு பிறகு வழிநடத்து அமைப்பின் மூலம் சாய்வாகச் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி திட்டங்கள். சுதந்திரமடைந்த சில ஆண்டுகளிலேயே இந்தியா தன் விண்வெளி ஆய்வு சார்ந்த செயல்பாடுகளை தொடங்கியது. இந்திய விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகளை நாட்டின் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. தொலைத்தொடர்பு மற்றும் தொலை உணர்வு தொடர்பான செயற்கைக்கோள்களையும் விண்வெளி பயண அமைப்பு மற்றும் பயன்பாட்டு திட்டங்களையும் உருவாக்குவதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது.
இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை 1975ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. அதிலிருந்து இந்தியா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது. இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா என்ற விமானி விண்வெளிக்குச் செல்ல தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் விண்வெளிக்குச் சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் இவர் பெற்றார். சந்திரயான் 1 சந்திரனைப் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நமது நாடு 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் நாள் சந்திரயான் 1 நிலவு வாகனம் என்ற விண்கலத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் துருவ செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் மூலம் விண்ணில் செலுத்தியது. இவ்விண்கலமானது 2008ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது. இது சந்திரனிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் சுற்றி வந்து சந்திரனின் ரசாயனம், கனிமம் மற்றும் புவி அமைப்பு தொடர்பான விவரங்களை சேகரித்தது. இத்திட்டமானது இந்திய விண்வெளி திட்டங்களுக்கு ஊக்கம் அளித்ததோடு சந்திரனை ஆராய்வதற்கு உரிய தொழில்நுட்பத்தை சுயமாக உருவாக்கவும் உதவியது. சந்திரயான் 1 திட்டமானது 312 நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் 95% முடித்த நிலையில் 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் இருந்த தொடர்பை இழந்தது. முக்கிய நோக்கங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இத்திட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சந்திரயான் -1 இந்நோக்கங்கள்: சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல், சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிதல், சந்திரனில் ஹீலியம் 3 இருப்பதை ஆராய்தல், சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குதல், சூரிய குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்தல். கலாம்சாட் கலாம்சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். இது தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் ரிபாத் ஷாருக் என்னும் 18 வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. இது 2017ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அறிவியல் அறிஞரை தெரிந்து கொள்ளுங்கள். முனைவர் மயில்சாமி, அண்ணாதுரை, கோயமுத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கோதவாடி என்னும் சிற்றூரில் 1958ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் பிறந்தார். இவர் தன் இளங்கலை பொறியியல் பட்டத்தை கோயமுத்தூர் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பெற்றார். 1982ஆம் ஆண்டு பிஎஸ்ஜி தொழில்நுட்பக் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றதுடன் அதே ஆண்டில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியேற்றார். பிறகு கோயம்புத்தூர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். இவர் செயற்கைக்கோள் துறையில் முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர் ஆவார். இவர் சந்திரயான் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ளார். குறைந்த செலவில் சந்திராயனை வடிவமைத்ததில் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 1 சாதனைகள்: சந்திரனின் மணற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதைக் கண்டறிந்தது. சந்திரன் முற்காலத்தில் உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செய்தது. அமெரிக்காவின் விண்கலங்கள் அப்போலோ 15 மற்றும் அப்போலோ 11 ஆகியவை தரையிறங்கிய இடங்களின் படங்களை பதிவு செய்தது. சந்திரனின் கனிம வளம் பற்றிய தகவல்கள் உயர்பகுதிறன் கொண்ட நிறமாலைமானி மூலம் பெறப்பட்டன. எக்ஸ் கதிர் படக்கருவியின் மூலம் சந்திரனில் அலுமினியம், மக்னீசியம் மற்றும் சிலிக்கான் இருப்பது கண்டறியப்பட்டது.
சந்திரயான் -1 புகைப்படக் கருவி மூலம் 75 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டன. நிலவில் எடுக்கப்பட்ட மேடுகள் மற்றும் பள்ளங்களைக் கொண்ட படங்களிலிருந்து சந்திரனின் மேற்பரப்பு குழிகளைக் கொண்டது என கண்டறியப்பட்டது. சந்திரயான் -1 பூமியின் முழு வடிவத்தையும் முதலாக பதிவு செய்து அனுப்பியது. சந்திரயான் -1 நிலவின் பரப்பில் மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் வகையில் காணப்படக்கூடிய குகைகளைக் கண்டறிந்தது. மங்கள்யான் செவ்வாய் வாகனம் V2B புக்ஸ் சந்திரயான் -1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செவ்வாய்க்கோளை சுற்றி வருவதற்காக ஆள் இல்லா விண்கலம் ஒன்றை அனுப்ப திட்டமிட்டது. 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் நாள் BSLV ராக்கெட் உதவியுடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இவ்விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. இதுவே பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் இந்தியாவின் முதல் விண்வெளித் திட்டம், ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானெட்டரி மிஷன் ஆகும். மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியதன் மூலம் செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் 4வது விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்ற பெருமையை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பெற்றது. மங்கள்யான் விண்கலமானது சுமார் 1 மாதம் பூமியின் வட்டப் பாதையில் பயணம் செய்த பின் தொடர்ச்சியாக அதன் நிலை உயர்த்தப்பட்டு செவ்வாயின் சுற்றுவட்டப் பாதைக்கு நகர்த்தப்பட்டது. மங்கள்யான் விண்கலமானது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்டப் பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது. மங்கள்யான் விண்கலமானது செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்டப் பாதையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து திட்டமிட்டபடி தன் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ செப்டம்பர் 2016 வரை கடந்த 2 ஆண்டுகளில் மங்கள்யானிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளது. மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்கள்: பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் விண்வெளி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், செவ்வாயின் மேற்பரப்பை ஆராய்தல், செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள பகுதிப் பொருள்களை அறிதல், எதிர்காலத்தில் செவ்வாய்க்கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் கடந்த காலங்களில் உயிரினங்கள் இருந்தனவா என்பது பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ளல். நம் இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையையும் உலகிலேயே இச்சாதனையை தன் முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு என்ற பெருமையையும் கொண்டுள்ளது. சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய்க்கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். சந்திரயான் 2 சந்திரயான் -1 ஐத் தொடர்ந்து சந்திரயான் -2 என்ற தொடர் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் செயல்படுத்தியது. இஸ்ரோவின் முந்தைய விண்வெளி திட்டங்களை விட சந்திரயான் -2 அதிக சிக்கலான திட்டம் ஆகும். இது சுற்றுக்கலம், ஆர்பிட்டர், தரையிறங்கி, லேண்டர் மற்றும் உலவி ரோவர் ஆகிய 3ஐயும் ஒருங்கே கொண்டது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாகக் கொண்டது. ஏனெனில் இப்பகுதி பெரும்பாலான நேரங்களில் நிழல் படிந்தே காணப்படும். சுற்றுக்கலம், ஆர்பிட்டர் இது நிலவைச் சுற்றி வரக்கூடியது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் பைலாலு என்னுமிடத்தில் உள்ள இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலையகத்துடனும் இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் விக்ரம் தரையிறங்கியுடனும் தகவல் பரிமாற்றம் செய்யும் திறன் படைத்தது. தரையிறங்கி, லேண்டர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை Dr. விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவாக இதற்கு விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது. உலவி, ரோவர் இது அறிவு என பொருள்படும் பிரக்யான், சமஸ்கிருத சொல் என்னும் பெயர் கொண்ட 6 சக்கரங்களை உடைய ரோபோ வாகனம், ரோபோட்டிக் வீக்கிள் ஆகும்.
சந்திரயான் -2 2019 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் நிலவின் வட்டப் பாதைக்குள் நுழைந்தது. திட்டத்தின் இறுதி நிலையில் 2019 ஆண்டு செப்டம்பர் 7 நாள் நிலவின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 2.1 கிலோமீட்டர் தொலைவிலிருந்த போது பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இருப்பினும் சுற்றுக்கலமானது வெற்றிகரமாக தொடர்ந்து தன் பணியை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தெரிந்து கொள்க. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் சந்திரன் ஆகும். இது பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும். சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வது இல்லை. இது சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களையே எதிரொலிக்கிறது. இது தன்னைத்தானே சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் நேரமும் பூமியைச் சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதால் நாம் எப்போதும் சந்திரனின் ஒரு பகுதியையே பார்க்கிறோம். நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நாசா என்பது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆகும். இது 1958 ஆண்டு அக்டோபர் 1 தொடங்கப்பட்டது. தனது 10 மையங்கள் மூலம் இது தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு நாடுகள் கூட்டாக இணைந்து விண்வெளி ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு நாசா ஆதரவு அளித்து வருகிறது. நாசா செவ்வாய்க்கோளுக்கு உளவியை அனுப்பியுள்ளதுடன் வியாழன் கோளின் வளிமண்டலத்தையும் ஆராய்ந்துள்ளது. சனி மற்றும் புதன் கோள்களையும் ஆராய்ந்துள்ளது. மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ போன்ற தமது திட்டங்கள் மூலம் நாசா விண்வெளியில் பயணிக்கும் தொழில்நுட்பத்தில் அதிக அனுபவம் பெற்றது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் நாசா ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்பியுள்ளது. நாசா அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மூலம் கிடைத்த பூமியைப் பற்றிய ஏராளமான தகவல்களால் பூமியின் வானிலை அமைப்பை புரிந்து கொள்ள முடிந்தது. நாசாவின் தொழில்நுட்பங்கள் புகை உணர்வி முதல் மருத்துவ சோதனைகள் வரை அன்றாட வாழ்வில் பயன்படும் பல பொருள்களை உருவாக்க உதவியுள்ளன. அப்போலோ விண்வெளித் திட்டங்கள். அப்போலோ விண்வெளித் திட்டங்களே நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டங்கள் ஆகும். இவற்றின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கினர். இது ஒட்டுமொத்தமாக 17 திட்டங்களைக் கொண்டது. இவற்றுள் அப்போலோ -8 மற்றும் அப்போலோ -11 ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை ஆகும். அப்போலோ -8 திட்டமே முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும். இதில் விண்கலம் நிலவை சுற்றிய பின் மீண்டும் பூமியை வந்தடைந்தது. அப்போலோ -11 திட்டமானது முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் ஆகும். அப்போலோ -11 விண்கலமானது 1969 ஆண்டு ஜூலை 20 நிலவில் தரையிறங்கியது. அதில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தார். இஸ்ரோவுடன் நாசாவின் பணிகள். நாசா இஸ்ரோவுடன் இணைந்து நிசார், நாசா-இஸ்ரோ சிந்தெடிக் அப்பேச்சர் ரடார் எனும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தவும் செவ்வாய்க்கோளை ஆராயும் திட்டங்களில் இணைந்து பணியாற்றவும் ஒப்பந்தம் செய்துள்ளது. நாசாவில் இந்தியர்களின் பணி. அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் பலர் நாசாவில் பணிபுரிந்துள்ளனர். அவர்கள் நாசாவிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். கல்பனா சாவ்லா பஞ்சாப் மாநிலத்திலுள்ள கர்னால் என்ற ஊரில் 1962 ஆண்டு மார்ச் மாதம் 17 பிறந்தார். இவர் 1988 ஆண்டு நாசாவில் இணைந்தார். 1997 ஆண்டு கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டார்.
இதன் மூலம் விண்வெளிக்குச் சென்று முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற புகழ் பெற்றார். அவரது இரண்டாவது கொலம்பியா விண்வெளிப் பயணத்தின் போது விண்வெளி ஓடம் உடைந்த விபத்தில் அவர் உயிரிழந்தார். கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்டப் பாதைகளில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். மேலும் 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் 1965 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் அமெரிக்காவில் பிறந்தார். 1998 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராக தன் பணியைத் தொடங்கினார். இவர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு 2 முறை பயணம் மேற்கொண்டுள்ளார். விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை 2012ஆம் ஆண்டு இவர் படைத்தார். மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடம் 7 விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் நாசாவின் அடுத்த திட்டமான செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கான திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். பன்னாட்டு விண்வெளி மையம் விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு பெரிய விண்வெளிக்கலமே பன்னாட்டு விண்வெளி மையம் ஆகும். அது தாழ்வான புவிவட்டப் பாதையில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இயங்குகிறது. அது ஒரு அறிவியல் ஆய்வகமாகவும் செயல்படுகிறது. அதன் முதல் பகுதி 1998ஆம் ஆண்டில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதன் முக்கிய பகுதிகளின் கட்டுமானம் 2011-இல் முடிக்கப்பட்டது. விண்ணில் உள்ள பொருள்களில் வெறும் கண்ணால் பார்க்கப்படக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய பொருள் இதுவே ஆகும். இம்மையத்திற்கு முதலாக 2000ஆம் ஆண்டுதான் மனிதர்கள் சென்றனர். அதன் பிறகு ஒருபொழுதும் அதில் மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் குறைந்தது 6 மனிதர்கள் அங்கு இருப்பார்கள். தற்போதைய திட்டப்படி 2024ஆம் ஆண்டு வரை பன்னாட்டு விண்வெளி மையமானது இயக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் 2028 வரை இயக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அது சுற்றுப்பாதையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படலாம் அல்லது அதன் சில பகுதிகள் வருங்கால விண்வெளி மையங்களுக்கு பயன்படுத்தப்படலாம். பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் பார்வையில் கீழ்க்கண்ட வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையம் நமக்கு பலனை அளித்துள்ளது அல்லது வருங்காலங்களில் அளிக்கக்கூடும். நீர் சுத்திகரிக்கும் முறைகள் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தியுள்ள தொழில்நுட்பத்தைக் கொண்டு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகட்டுதல் மற்றும் சுத்திகரிக்கும் முறைகளை பெறலாம். தண்ணீர் தட்டுப்பாடு நிறைந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு உயிர்காக்கும் வழிமுறையாக இது இருக்கக்கூடும். பன்னாட்டு விண்வெளி மையத்திற்காக ISS உருவாக்கப்பட்ட நீர் மீட்பு அமைப்பு, WRS ஆக்சிஜன் உருவாக்கும் அமைப்பு, OGS ஆகியவை ஈராக் நாட்டில் சுத்தமான குடிநீர் இல்லை என்பதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு கிராமத்தை காப்பாற்றி அவர்களை மீண்டும் அங்கு வாழ வழிவகை செய்துள்ளன. கண்ணை தொடரும் தொழில்நுட்பம் நுண் ஈர்ப்பு நிலையில் ஆய்வுகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கண்ணை தொடரும் கருவி பல லேசர் அறுவை சிகிச்சைகளில் பயன்பட்டுள்ளது. இயக்கக் குறைபாடு மற்றும் பேச்சில் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கண்ணை தொடரும் தொழில்நுட்பமானது வெகுவாக பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தீவிர இயக்கக் குறைபாடுள்ள ஒரு குழந்தை அதன் கண் அசைவுகளை மட்டுமே வைத்து அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டு யாரையும் சார்ந்திராத வாழ்க்கையை வாழ இயலும். தானியங்கி கைகள், ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மற்றும் அறுவை சிகிச்சைகள். அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற இயலாத கட்டிகளை எடுத்துக்காட்டாக மூளைக் கட்டிகள் நீக்குவதற்கும் மிக துல்லியான முறையில் உடல் திசு ஆய்வு செய்வதற்கும் பயோசி பன்னாட்டு விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சிக்கு துணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட தானியங்கி கைகள் பெரிதும் உதவுகின்றன.
இத்தகைய கருவிகளால் மிகத் துல்லியமான முறையில் உடல் திசு ஆய்வுகளை செய்ய முடியும் என்று இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர். இவற்றைத் தவிரவும் இன்னும் பல வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் நமக்கு பயனுள்ளதாய் அமைகின்றன. அவையாவன: மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்குதல், மார்பக புற்றுநோயைக் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை, அணுக முடியாத பகுதிகளுக்குள் செல்வதற்கான மீயொலி கருவிகள் உள்ளிட்ட இன்னும் பல. பன்னாட்டு விண்வெளி மையமும் பன்னாட்டு கூட்டுறவும். பன்னாட்டு விண்வெளி மையத்தின் அறிவியல் சாதனைகளுக்கு சற்றும் குறையாத சாதனை என்னவென்றால் இந்த மையத்தை உருவாக்குவதற்கு தேவைப்பட்ட பன்னாட்டு ஒத்துழைப்பு ஆகும். பன்னாட்டு விண்வெளி மையத்தை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் 16 வெவ்வேறு நாடுகளின் 5 விண்வெளி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. அந்நிறுவனங்களாவன நாசா, அமெரிக்கா, ரோஸ்கொஸ்மோஸ், ரஷ்யா, ESA, ஐரோப்பா, ஜக்ஷா, ஜப்பான் மற்றும் CSA, கனடா. பெல்ஜியம், பிரேசில், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஹாலந்து, நார்வே, ஸ்பெயின், சுவீடன், சுவிட்சர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் இந்த கூட்டமைப்பில் உள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என்பது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட இந்திய அரசாங்கத்தின் விண்வெளி நிறுவனம் ஆகும். இதன் நோக்கம் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கிரக ஆய்வின் மூலம் தேசிய வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் ஆகும். இது 1962ஆம் ஆண்டு விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு இன்கொஸ்பார் என்னும் நிறுவனத்தின் மாற்றியமாக 1969இல் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு இந்தியாவின் விண்வெளி நடவடிக்கைகளுக்கான இஸ்ரோ நிறுவனமாக நிறுவனமயமாக்கப்பட்டது. விண்வெளித்துறையால் நிர்வகிக்கப்பட்டு இந்திய பிரதமருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆர்யபட்டாவை இஸ்ரோ கட்டமைத்தது. 1980இல் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஏசெல்வி-3 என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்னும் பெருமை ரோஹிணி என்னும் செயற்கைக்கோளை சாரும். இஸ்ரோ பின்னர் 2 ராக்கெட்டுகளை உருவாக்கியது. துருவ வெளியீட்டு வாகனம் செயற்கைக்கோள்களை செயற்கைக்கோள் PSLV துருவ சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக மற்றும் ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் செயற்கைக்கோள்களை GSLV புவிசார் வட்ட பாதையில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த ராக்கெட்டுகள் ஏராளமான தொலை தொடர்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவின. துணைக்கோள் வழிச்செலுத்துதல் அமைப்புகளான ககன் மற்றும் IRNS போன்றவை நிறுவப்பட்டன. ஜனவரி 2014இல் இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரமான இன் உதவியுடன் GSAT-14 நிறுவியது. இஸ்ரோ 2008 அக்டோபர் 22 அன்று சந்திரயான் 1 என்னும் சந்திரனைச் சுற்றும் துணைக்கோளை ஏவியது. நவம்பர் 2013 5ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தைச் சுற்றும் மங்கள்யான் என்னும் துணைக்கோளையும் ஏவியது. இது 2014 செப்டம்பர் 24 அன்று செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு என்னும் பெருமையை இந்தியாவிற்கும், செவ்வாயின் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் என்னும் பெயரையும் இஸ்ரோவிற்கு பெற்று தந்தது. ஜூன் 2016-18 அன்று இஸ்ரோ ஒரே சுமைதாங்கியில் 20 துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைத்தது. பிப்ரவரி 2017-15 அன்று ஒரே ஏவுகணையில் PSLV-C-37 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்தது. இஸ்ரோ அதனது மிகக் கனமான ஏவுகணையான ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் GSLV-3 மூலம் GSAT-19 என்னும் துணைக்கோளினை 2017ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வட்டப்பாதையில் நிறுவியது.
இதன் மூலம் 4 டன் கடினமான துணைக்கோள்களை நிறுவும் நிறுவனமாக இஸ்ரோ மாறியது. இஸ்ரோ 2019 ஜூலை 22 அன்று சந்திரயான் 2 என்னும் துணைக்கோளை ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் GSLV-MK2 மூலம் சந்திரனுக்கு ஏவியது. இது 2019 ஆகஸ்ட் 20 அன்று சந்திரனின் சுற்றுப்பாதையில் நுழைந்து செப்டம்பர் 7 அன்று அதன் லேண்டர் என்னும் துணை வாகனம் நிலவில் தரையிறங்கியது. V2V புத்தகங்களை வாங்கிட 9442522432 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்.